கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசப்பா, போன வாரமெல்லாம் எங்கள் ஊரில் ஒரே மழையாக இருந்தது. ஆண்டவரே, இந்த மழை தண்ணி ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்தது. ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துன்னு நான் உயிராடவே இருக்க முடியாது. ஆண்டவரே, உங்கள் அப்பா ஒரு விஷயம் மனம் இறங்கும் தகப்பனே. ஆண்டவரே, ஒரே நூல் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வர்றதுக்கு. ஆண்டவர் கிருபையா. ஆண்டவர் என் பெரிய பையனை ஜெபம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சேகரு, தண்ணி உள்ளே வர மாதிரி இருக்குது சேகரு, ஒரு நூல் தான் சேகரு, என்னால் ஒன்றும் முடியல சேகரு, ஜெபம்னு சேகருன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நானும் பைப்பில் கையில் பூராலாம் நினச்சிட்டேங்க. பைப்பில் கையில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த தண்ணி ஆண்டவரை நீங்கள் வற்றி போக பண்ணணும் ஆண்டவரை. அப்பா, வாய்க்கால் திறந்து விடுங்க ஆண்டவரை. ஆண்டவரை, என் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துன்னு ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவர். எல்லாம் எடுத்து கட்டில் மேலே வச்சுட்டேன், என்னாலே முடியல. ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் எவ்வளவோ உதவி செய்து அந்த வாய்க்காலை திறந்து விட்டார். ஆண்டவரே, ஆண்டவருக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த மழை தண்ணி என் வீட்டுக்குள்ளே பூந்ததுன்னா நான் இன்றைக்கி வந்திருக்கவே முடியாது, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கும்பிட்ற தெய்வம். அப்பா, எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுறவர். ஆனால் எனக்கு வந்த அந்த சூழ்நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது. ஆண்டவர் தான் என் வீட்டை பாதுகாத்து கொண்டார். நான் வர்றதுக்கும் பாதுகாத்து கொண்டார். நான் முந்தா நாள் பாத்ரூமில் அப்பா நான் கீழே விழுந்துட்டேன். அந்த கையை ஊனிட்டேன். இங்கே நம்ம பாத்ரூமில் இந்த கையை ஊனிட்டேன். அந்த கையில் வலி தான். ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கொண்டதுக்காக கொடான கோடி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில்.